இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சிக்கான 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போது விலகும் என்பது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். தற்போது இது சம்மந்தமான வேணியான அப்டேட் இது தான். சிபிஎஸ்சி ஹேஸ் நாட் எட் கன்ஃபார்ம்ட் ஆன் அஃபிஷியல் டேட். ரிசல்ட்ஸ் ஆர் லைக்லி டு பி டிக்ளேர்ட் பிட்வீன் May 7 and May 12, 2025 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்கான டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக வந்து May 7ஆம் தேதியிலேருந்து May 12ஆம் தேதிக்குள் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ரிசல்ட் வெளியான பிறகு நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே cbsc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு வரும். அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்டும் நீங்கள் செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ண நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயர் எல்லாமே இருக்கும். 2023, 2022 அந்த மாதிரி எந்த இயருக்கான ரிசல்ட் வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தற்போது இந்த வருடத்திற்கான ரிசல்ட் வேணுன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு 12th ரிசல்ட் டிக்ளேர், 10th ரிசல்ட் டிக்ளேர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 2024 ரிசல்ட் ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் வெளியான பிறகு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் இருக்கும். ரிசல்ட் ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் சிபிஎஸ்சி ரிசல்ட் கொடுத்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.